ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது சிஆர்பிஎஃப் அப்படி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசோட ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வேலை போட்டிருக்காங்க. இது வந்து முற்றிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேனுக்குரிய ஒரு ஜாப்பு. இதுக்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன ஏஜ், எவ்வளோ சம்பளம், எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் கான்ட்ராக்ட் பேஸ்ட் கிடையாது, ரெகுலர் பேசிக். அதாவது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப்பு தான். இது எவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 169 கான்ஸ்டபிள் சென்ட்ரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேண்டாலும் நம்மளுக்கு போடுவாங்க. அதாவது செலக்ட் ஆகிட்டிங்கன்னா போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் போட்டுக்குருவாங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு அஃபிஷியல் லிங்க் வந்துட்டு ஆன்லைனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ போஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 169 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முற்றிலும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்குரிய ஒரு வேலைவாய்ப்பு. இதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் இட் இஸ் ஈக்குவலன்ஸ் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் போஸ்ட். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டிகிரி 10th 12th இது வேணால் படிச்சிருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் மஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் லெவலில் ஏதாவது முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதில் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஒலிம்பிக்கும் சரி, என்ன ஒரு கேமாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னலோ நேஷ்னலோ ஸ்டேட்டோ விளையாடிருந்தால் சர்டிஃபிகேட் இருந்தால் நம்ம வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். கண்டிப்பாக நம்ம எலிஜிபிளாக அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக 18 to 23 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு லெவல் பேயில் 3ல் வந்துட்டு 21,700லேருந்து 69,100 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இது எக்ஸாம் கிடையாத ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்குமெண்டேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் செக்கப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டானால் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 100 ரூபா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 15/2 தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம், எது செய்யலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கலாம்.